முதல்ல எடுத்ததும் நம்ம ஹீரோயின் என்ட்ரி குடுக்குறாங்க. குளத்தங்கரைக்கே குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஒரு குடத்த எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு குடத்துல வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு கவுண்ட் பண்ணட்டுமான்னு கேட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க வந்துட்டு பிள்ளையாருக்கு தண்ணி இறைச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கும் கவுண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து பப்பில் இருக்கிறாரு. அங்கே வந்துட்டு இவர் அடிக்கிற சரக்குக்கு வந்துட்டு கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. அப்புறம் அடிச்சுட்டு அப்படியே படுத்துடுறாரு அதே இடத்துல. அப்புறமா எல்லாம் சேர்ந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி ஒரே வந்துட்டு சூப்பராக இது பண்ணிகிட்ருக்காரு. அந்த பப்பு வந்துட்டு டைமிங் முடிஞ்சிச்சு எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜர் சொல்ல, அப்புறமா யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிறாரு ஹீரோ. பேசிட்டு உடனே வந்துட்டு அந்த இதுவே வந்துட்டு அவருக்கு சொந்தமானது, அந்த பாரே இப்போ அவர் தான் ஓனருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரி சார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறமா ஜாலியாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சந்தோஷமாக ரிங்கெல்லாம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணி ஒரே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அதில் சம்யுக்தா சாமன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு போட்டு விட்றாரு. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம ஹீரோயின் குளத்தங்கரை சாமி இதெல்லாம் முடிச்சுட்டு எதுக்காக இந்த இது பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வருங்கால புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறியான்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் தான், எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்க மாதிரி உங்கள் அப்பா, ஆமாம் எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அவ்வளோ அன்பு காமிப்பாருன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க சுற்றி சந்தோஷமாக பேசிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோட. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் போகிறாரு. நல்லா சிரிச்சுக்கோ, இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பு, உனக்கு பிரியமானவங்களுக்கு வந்துட்டு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே ரொம்பவே வருத்தமாயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் இங்கே கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக இருக்குது. ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஒரு வேளை வந்துட்டு கல்யாணம் ஆகி நம்ம தனியாக போயிடுமா, அப்பா அம்மா கூட இருக்க மாட்டோமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்ல அவங்க அப்பா ஏதோ பேசி சமாதானப்படுத்தி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க, ஜெகதாம்பாள்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு சாப்பாடெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கூடையில் வச்சு ஒரு